நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா லாஸ்ட் வீக் படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ படம் அஃபிஷியலாக உலகம் முழுவதும் 55.8 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. 2024 ரிலீஸ் ஆன படங்களில் ஃபாஸ்டஸ்ட் 50 crore படத்தில் இந்த படம் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதா படக்குழுவினர் போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை கோடி கலெக்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதியோட கெரியரில் இது வரைக்கும் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் தொடலை. இந்த படம் 100 crore பாக்ஸ் ஆஃபீஸை கிராஸ் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கல்கி. படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் லக்ஷ்மி மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், கமலஹாசன் மற்றும் பசுபதிலாம் நடிச்சிருக்காங்க. படம் ஜூன் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. சீமான் அவர்கள் இப்போ பிரதீப் ரங்கநாதனோட LIC படத்தில் நடிக்கிறாரு. அடுத்ததா சிவகார்த்திகனுக்கு ஃபாதரா அவருடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. LIC படத்தை டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் பிரதீப் ரங்கநாதனை வச்சு இயக்குறாரு. இப்போ சீமான் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ அடுத்ததா சிவகார்த்திகனுக்கு ஃபாதரா அவருடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. சிவகார்த்திகன் அவர்கள் இப்போ அவருடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் AR முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீக்கெண்டுக்கு இப்போ என்னென்ன புதிய படங்கள் OTTல ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். அரண்மனை பார்ட் 4 படம் அஃபிஷியலாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. அர்ஜுன் தாஸோட நடிப்பில் ரசவாதி படம் ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. PT சார் படம் அஃபிஷியலாக அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. மற்றும் நடிகர் விஜயோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரீரிலீஸ் ஆன கில்லி படம் 4K அல்ட்ரா HDயில் சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. இந்த வாரம் இப்போ இந்த 4 படங்களும் அஃபிஷியலாக இந்த வாரம் புதிய படங்களாக OTTல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.